ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி ஆடி 18. முதல்ல எல்லாருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடி 18 விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்னடா அது வெங்காயம் அதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆடி 18க்கு நாங்களாம் முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க இறந்தவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி. அதாவது நான்வெஜ் செஞ்சு எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் சமையலே பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வெங்காயம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா சிக்கன் சில்லி, இதுதான் பிளானு. அப்புறம் எக்கு, தயிர் பச்சடி, அதாவது பிரியாணிக்கு தயிர் பச்சடி. ஓகே, இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். சிக்கன் மட்டன் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லிக்காக சிக்கனெல்லாம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, சிக்கன் சில்லிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எக்கு, அப்புறம் மிளகாய் தூள், சிக்கன் பொடி, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், இதுதான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடையிலலாம் சில்லி சாப்பிட்டோம்னா ஆர்டிஃபிஷியலாக நிறையா அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாமளும் சாப்பிட்டுட்டு வருவோம். இதில் நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் கலரு அது இதுன்னு சேர்க்காமல் நம்மளாகவே இப்படி ஏதாவது ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணி நம்ம சில்லி போட்டு குழந்தைங்களுக்காகட்டும் நம்மளுக்குமே சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்புமே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இப்போது சிக்கன் பிரியாணி தாளித்து விட்டுக்கலாங்க. ஓகே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். புதினா கொஞ்சம் நிறையாவே இருந்ததுனால அதிகமாகவே போட்டுட்டேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி தாளித்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரியாணி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்குமே நான் கலர் போடலை. கலர் போட்டு தான் செய்வேன். இந்த டைம் பிரியாணிக்குமே நான் கலர் போடலை. ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி தாளித்து விட்டாச்சு. அந்த பக்கம் அடுப்பில் மட்டனுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து வச்சுட்டு மட்டன் தாளித்து விட்டுக்கலாம். மட்டன் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணியை பார்க்கலாம். சிக்கன் அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அரிசி போடலை, வெறும் சிக்கன் மட்டும்தான் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். ஓகே, மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணியில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். யாரெல்லாம் இதே மெத்தடில் நான்வெஜ் செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால தாங்க எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். அடுத்தடுத்து தொடர்ந்து 2 அடுப்புலையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சிக்கலாம். அதாவது மட்டன் குழம்புக்கு வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஓகே, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்சல் ஒன்று வந்துருச்சு மீஷோலேருந்து. நான் நிறைய ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் கைக்கு சிக்கிருச்சு. நல்ல வேலைங்க, லுங்கி ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான் அவர் கைக்கு சிக்கியிருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் எக்கு வேக வச்சுக்கலாம். அந்த பக்கம் மட்டன் கொதிச்சிட்ருக்கு. அதில் குழம்புக்கு அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு நான் சமையலில் பிஸியாக இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதாவது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது இந்த 2 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இந்த மாலை இந்த பூவெல்லாம் போடுவார். அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போராடி அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு பூ போட்டு முடிச்சிருக்காரு.
ஏன்னா இந்த ஒர்க்கு மட்டும் இவர் தான் பார்ப்பார் எப்போவுமே, இந்த பூஜை மட்டும். ஓகே, நம்ம இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, எக்கும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் சிக்கன் கிரேவி தாளித்து விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில்லி போட்டுட்ருக்கேன். சில்லி வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. கலர் போடலை, வெறும் மஞ்சத்தூள் தான் கலருக்காக போட்டிருந்தேன். அப்படி இருந்தாலுமே கலரெல்லாம் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஓகே, சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தலை வாரிட்டு, அதாவது எப்போவுமே பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி துண்டு கட்டியிருக்க கூடாதுங்க. தலை வாரிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு தான் பார்க்குறேன். டேஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கல, ஏன்னா சாமிக்கு படைக்கிறது நான் எதுவுமே டேஸ்ட்டே பண்ணலை. ஓகே, சிக்கன் வெந்துருச்சுங்க, அதனால் ஆஃப் பண்ணியாச்சு. சில்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg தான், டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஓகே, எல்லாமே ரெடி. இப்போது இலையில எல்லாம் பரிமாறிக்கலாங்க படையலுக்காக. அதாவது ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, எக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அப்புறம் பிரியாணிக்காக செஞ்ச தயிர் பச்சடி, அதாவது என்னெல்லாம் செஞ்சனோ எல்லாமே இலையில எடுத்து வச்சாச்சு. இப்போது பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுருவோம். தீபம் வந்து நான் தான் தீபம் ஏற்றிருக்கேன். ஏன்னா தீபம் வந்து பெண்கள் தான் எப்போவுமே விளக்கேற்றணும், எந்த பூஜையாக இருந்தாலும். இந்த பூஜை பொறுத்தளவில் என் ஹஸ்பண்ட் தான் பூஜை பண்ணுவார். ஓகே, பூஜை பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை அப்படியே எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, நம்மளோட முன்னோர்களின் ஆசி நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணணுங்க. அப்போ தாங்க நம்ம குடும்பத்துக்கு எல்லா விஷயத்துலேயுமே நல்லது நடக்கும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுதான் பழக்கம். உங்கள் ஊர்லலாம் என்னென்ன பழக்கம், அதாவது ஆடி 18க்கு எப்படி நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா, எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம பூஜை பண்ணி முடித்தோடனே மேலே காகத்துக்கு வச்சோடனே காகம் எடுத்த வாட்டி நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுருந்தேன், அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் செஞ்சேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.